மகாபாரதத்துல 100 கௌரவர்களோட ஒரே தங்கச்சி தான் துச்சலை. அந்த துச்சலையோட கணவன் தான் ஜெயத்ரதன். என்னதான் பெரிய வீரனா இருந்தாலும் அவன் ரொம்ப மோசமானவன். எப்பவுமே அந்த புறத்துல பல பெண்களோட தான் இருப்பான். ஒரு நாள் பாண்டவர்கள் திரௌபதிய குடிசையில விட்டுட்டு வெளியில போயிருந்தாங்க. அப்போ ஜெயத்ரதன் யாருக்கும் தெரியாம திரௌபதியை கடத்திட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பாண்டவர்கள் சண்டை போட்டு ஜெயத்ரதனை அடிச்சு திரௌபதியை காப்பாத்திட்டு வந்தாங்க. பீமன் ஜெயத்ரதனை கொன்றுவோன்னு நினைக்கிறான். ஆனா தர்மர் சொல்றாரு அப்படிலாம் பண்ணக்கூடாது, அது தப்புன்னு சொல்லி ஜெயத்ரதனுக்கு மொட்டை அடிச்சு அனுப்பிடுறாங்க. இது ஜெயத்ரதனுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அதனால குருஷேத்திர போர் நடக்கிறப்போ அர்ஜுனனோட பையன் அபிமன்யு போரிட்டு இருந்தான். அவனுக்கு அப்ப 13 வயசுதான். துடிக்க துடிக்க அபிமன்யுவை கொல்றான் ஜெயத்ரதன். இது அர்ஜுனனால தாங்கவே முடியல. அப்போ அர்ஜுனன் சொல்றான், என் மகனை கொன்னேல, அடுத்த நாள் சூரியன் மறையறதுக்குள்ள உன்னை நான் கொல்றேன், அப்படி இல்லைன்னா நெருப்புல விருந்து நானே செத்து போவேன்னு சொல்லி சபதம் எடுக்கிறான். மறுநாள் போர் நடக்குது. ஜெயத்ரதனை துரியோதனன் எங்கேயோ மறைச்சு வச்சுட்டான். அர்ஜுனன் தேடிக்கிட்டே இருக்கான். ஜெயத்ரதன் கிடைக்கல. அப்போதான் கிருஷ்ணருக்கு ஒண்ணு தோணுச்சு. ஜெயத்ரதனோட அப்பா கடவுள் கிட்ட தவம் இருந்து வர வாங்குறாரு. அது என்ன வரனா, என் மகனை யாரு தரையில வீழ்த்தி சாகடிக்கிறாங்களோ அவங்க வெடிச்சு செத்து போயிடணும்னு வர வாங்குறாரு. அதனாலயே ஜெயத்ரதனை யாருமே கொல்லாம இருந்தாங்க. அப்போ அர்ஜுனன் கொன்னாலும் அர்ஜுனனுக்கு இது ஆபத்தா முடியும். அப்போ ஜெயத்ரதனை கொல்லணும், அதே நேரத்துல அர்ஜுனனையும் காப்பாத்தணும். அதனால கிருஷ்ணர் 2 விஷயம் பண்ணாரு. முதல் விஷயம், சூரியன் மறையறதுக்குள்ள ஜெயத்ரதனை வெளியில கொண்டு வரணும். அதனால சுதர்சன சக்கரத்தை அனுப்புறாரு. சூரியனை மறைய வைக்கிறாரு. சூரியன் உண்மையிலேயே மறைஞ்சிருச்சுன்னு நினைச்சு ஜெயத்ரதன் வெளியில வர்றான். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் காட்டுறாரு. அர்ஜுனனும் சந்தோஷப்பட்டு அம்புல வில்ல ஏத்துறான். இப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, நீ அவனோட தலையை எடுத்து கொஞ்சம் தூரத்துல தவம் செஞ்சுக்கிட்டு இருக்க அவங்க அப்பாவோட மடியில போய் விழுற மாதிரி செய்யின்னு சொல்றாரு. அதே மாதிரி அர்ஜுனன் அம்பு எஞ்சி அவனோட தலைய பக்கத்துல தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவரோட அப்பாவோட மடியில போய் விழ செய்யறாரு. தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த அவங்க அப்பா தலைய தள்ளி விட்டு தரையில விலக வைக்கிறாரு. இதனால அவங்க அப்பா அங்கேயே செத்து போறாரு. ஜெயத்ரதனும் இறந்து போறான். கடைசியில அர்ஜுனன் சபதத்திலையும் ஜெயிச்சுட்டான். அபிமன்யுவை கொன்னதுல இருந்து அவனோட மனசும் சாந்தமாச்சு.